ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா மற்றும் இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நரி பரியாக்கிய படலம் என்கின்ற திருவிளையாடலில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய கல்வித்திறத்தை பார்த்து பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் முதலமைச்சர் பதவியில் அவரை வைக்கின்றார். அதே நேரத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமானிடத்திலும் பேரன்பு கொண்டு நல்ல சிவனடியார்களிடத்தில் இறைவனுடைய ஒரு வரலாறுகள், புராணங்கள், வேதங்கள், ஆகமங்களை எல்லாம் அவர்களிடத்தில் தெரிந்து கொண்டு இறை முக்தி அடையக்கூடிய ஒரு வழியையும் தேடிக்கொண்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவியையும் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார். அப்பொழுது அரசவைக்கு குதிரை லாயத்துக்கு உரிய தலைவர் வந்து நம்மிடத்தில் சிறந்த குதிரைகள் இல்லை என்று கூறுகின்றார். உடனே அரசன் மணிவாசக பெருமானிடத்தில், நீங்கள் நம்முடைய கருவூலத்தை திறந்து வேண்டிய பொன்னும் பொருளும் பணமும் எடுத்துக்கொண்டு குதிரை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். உடனே மணிவாசக பெருமான் அந்த பொன்னும் பொருளையும் எடுத்துக்கொண்டு சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணியம்மையையும் வணங்கி சொக்கநாத பெருமானிடத்தில், இந்த பொன்னும் பொருளும் உனக்கே பயன்பட வேண்டும், உன்னுடைய அடியார்களுக்கு பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் திருப்பெருந்துறையை நோக்கி செல்கின்றார். இவருடைய பக்குவ நிலையை அறிந்து இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் இவருக்கு முன்னதாகவே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவாலயத்தில் அங்கு இருக்கக்கூடிய பிரகாரத்தில் குருந்த மரத்தின் நிழலின் கீழ் ஒரு குருநாதராக அவர் அந்தணர்குல குருவாக அங்கே அமர்ந்திருக்கின்றார். மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு செல்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை வலமாக வந்து அந்த இறைவனை வணங்கி வலமாக வரும் பொழுது அந்த குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய குருநாதரை காண்கின்றார். அவருடைய உள்ளுணர்வு இவர்தான் சிவபெருமான், இவர்தான் குருநாதர் என்று உணர்த்துகின்றது. உடனே அந்த குருநாதரினுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார். அந்த குருநாதர் மணிவாசக பெருமானுக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் செய்து வைக்கின்றார். அதன் பிறகு மணிவாசக பெருமான் அந்த குருநாதர் மீது மிக இனிமையான பாடல்கள், சிவபெருமான் மீது இனிமையான பாடல்களை எல்லாம் பாடுகின்றார். உடனே அந்த குருநாதர் அவருக்கு அவருடைய வாசகங்களெல்லாம் மாணிக்கம் போன்று இருப்பதனால் மாணிக்க வாசகர் என்று உம்முடைய பெயர் நிலவட்டும் என்று அருளி செய்கின்றார். மணிவாசக பெருமானுக்கு இந்த பூமியில் இன்னும் சில காரியங்கள் நிகழ்த்த வேண்டியிருக்கின்றது. திருவாசகம், திருக்கோவையாரெல்லாம் நமக்கு கிடைக்கணும். அது ஆகையினால் அந்த காரிய நிமித்தமாக இன்னும் சில காலம் இங்கே இருக்கட்டும் பூமியில் என்று சுவாமியும் அவரோடு வந்த சீடர்களும் மறைந்து விடுகின்றார்கள். அவர்களை காணாது என்னுடைய கொடிய வினை, நான் மட்டும் இந்த பூமியில் என்னை மட்டும் விட்டுவிட்டு சென்று விட்டீர்களே என்று அழுது புலம்புகின்றார். அந்த நேரத்தில் மணிவாசக பெருமானோடு வந்த காவலாளர்கள்
குதிரை வாங்குவது எப்போது என்று கேட்கின்றார்கள். மணிவாசக பெருமான், நீங்கள் முன்னதாக அரசனிடத்தில் சென்று குதிரைகளெல்லாம் விரைவில் வாங்கி வருவார்கள் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து விடுகின்றார். இங்கே அரசன் தந்த பணத்தை எல்லாம் அவர் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலை கட்டுவதற்கும் சிவனடியார்களுக்கும் அவர் செலவழித்து விடுகின்றார். கையில் பணம் இல்லை. அரசன் இவருடைய செயல்களை கேள்விப்பட்டு ஓலை அனுப்புகின்றார். அந்த ஓலைக்கு விரைவில் குதிரைகள் வரும் என்று பதில் ஓலை அனுப்பிவிட்டு இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். இறைவனே, அனைத்து பணத்தையும் உனக்கும் உன் அடியார்களுக்கும் செலவழித்து விட்டேன், நான் என்ன செய்வது என்று வேண்டுகின்றார். உடனே அங்கே அசரீரியாக சொக்கநாத பெருமான் கூறுகின்றார், நீ முதலில் மதுரைக்கு செல், நான் குதிரையோடு வருகின்றேன் என்று கூறுகின்றார். உடனே மணிவாசக பெருமானும் மதுரைக்கு வந்து அரசனிடத்தில் விரைவில் குதிரைகள் வரும் என்று ஓரிரு நாட்களில் வரும் என்று கூறுகின்றார். அந்த நாட்களும் கடந்து விடுகின்றது. மணிவாசக பெருமான் மீது கோபப்பட்டு அரசன் அவருக்கு தண்டனை கொடுக்கின்றான். அவ்வாறு தண்டனை கொடுத்தவுடன் மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து அழுது புலம்புகின்றார். அந்த அழுகை ஒலி இறைவனுடைய காதில் கேட்கின்றது. உடனே இறைவன் தன்னுடைய கணத்தலைவர்கள் அனைவரையும் அழைத்து, நீங்கள் அனைவரும் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் குதிரைகளாக ஆக்கி கொண்டு நீங்களெல்லாம் உங்களை குதிரை பாகர்களாக மாற்றிக்கொண்டு வாருங்கள், நாம் மதுரைக்கு அரசனுக்கு குதிரைகளை கொடுப்பதற்கு செல்ல வேண்டும் என்று கூறி அனைவரும் இப்பொழுது மதுரையை நோக்கி வருகின்றார்கள். அந்த குதிரைகளுக்கு நடுவில் சிவபெருமான் கம்பீரமாக குதிரை வாணிகனாக மிகப்பெரிய அலங்காரத்தோடு வருகின்றார். அவரை பார்த்து மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேதை முதல் பேரிளம்பெண் வரை இருக்கக்கூடியவர்கள், அந்த பெண்கள் எல்லோரும் அவரை கண்டு மயங்கினார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. தாவு கந்துகம் இந்தியம் ஒத்தன சயமா, ஒத்தன சயமா, வாவு தின்கண மல்லர்கள் மனங்களை ஒத்தார், வாவு தின்கண மல்லர்கள் மனங்களை ஒத்தார், மேவி அம்மனம் தோறும் இடைவிடாது நின்று இயக்கும், மேவி அம்மனம் தோறும் இடைவிடாது நின்று இயக்கும், ஆவி ஒத்தது நடுவரும் அருமறை பரியே, ஆவி ஒத்தது நடுவரும் அருமறை பரியே. தாவி செல்லக்கூடிய கந்துகம், கந்துகம்னா குதிரைன்னு அர்த்தம். அந்த தாவி செல்லக்கூடிய குதிரை வந்து அந்த தாவி செல்லக்கூடிய குதிரைகள் எப்படி இருக்கின்றது என்று பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். அந்த குதிரைகள் 5 பொறிகளை, அந்த இந்திரியங்கள் 5 இந்திரியங்களுக்கு சமமாக அவைகள் இருக்கின்றன. இந்தியம் அப்படின்னா இந்திரியம். அப்போ அந்த 5 பொறிகளுக்கு சமமாக அந்த தாவி செல்லக்கூடிய குதிரைகள் இருக்கின்றது. சயமா வாவு தின்கண மல்லர்கள் மனங்களை ஒத்தார். சய மா, ஜயம்னா வெற்றி, மான்னா விலங்கு, வெற்றியை தரக்கூடிய அந்த குதிரைகளை, வாவு அப்படின்னா நடத்துதல் அர்த்தம். அந்த குதிரைகளை நடத்தி செல்லக்கூடிய வலிமையான அந்த கணங்களினுடைய தலைவர்கள், மல்லர்கள்னா கணத்தலைவர்கள், அவர்கள் எல்லோரும் நம்முடைய மனதை போல இருக்கின்றார்கள். அதாவது அந்த குதிரைகள்லாம் பஞ்சேந்திரியங்களாக இருக்கின்றது. அந்த குதிரைகளை நடத்தக்கூடிய அந்த கணத்தலைவர்கள் எல்லாம் அந்த மனதை ஒத்து அவர்கள் இருக்கின்றார்கள்.
மேவி அம்மனம் தொறும் இடைவிடாது நின்று இயக்கும் ஆவி ஒத்தது நடுவரும் அருமறை பரிய. அந்த மனதில் தங்கி இருந்து இடைவிடாது அந்த மனதை அந்த உயிரில் தங்கி இருந்து இடைவிடாது இயக்கக்கூடிய அந்த உயிராக இருக்கின்றது அந்த நடுவில் வரக்கூடிய அந்த அருமையான அந்த வேத குதிரைகள் அப்படின்னுட்டு இதுல அந்த ஐம்பொறிகள் என்ன, மனங்கள் என்ன, அந்த ஆவி என்ன அப்படின்னுட்டு அப்போ அந்த குதிரைகளினுடைய ஆவிகள் மனிதர்களை குறிக்கின்றது. அந்த மனிதர்களை இயக்கக்கூடியவன் நடுவில் வரக்கூடிய அந்த சிவபெருமான் தான் இந்த குதிரைகளை எல்லாம் இயக்கி கொண்டு இந்த மனிதர்களை எல்லாம் இயக்கி கொண்டு வருகின்றான். அதாவது அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது மாதிரி நம்மை அந்த பெருமான் இயக்குகின்றார், நாம் இயங்குகின்றோம் அப்படிங்கிற அர்த்தத்துல இதை சொல்றாங்க. துண்ணும் இன்னிய முழக்கமும் துரகத ஒலியும் அண்ட வீரர்வாய் அரவமும் திசை செவிடு அடைப்ப கண்ணி மாமதில் சூழ் கடிநகர்க்கு அரைக்காதோ என்ன எய்தி நான் மறைப்பறிப்பாகன் அவ்வெல்லை அவ்வெல்லை நெருங்கி அந்த குதிரைகள் வரும் பொழுது இனிமையான வாத்தியங்கள் எல்லாம் முழக்கப்பட்டு வருகின்றது. துண்ணும் அப்படின்னா நெருங்கிய, இனிமையான, இயம் வாத்தியங்கள் எல்லாம் இனிமையான வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு முழங்கி கொண்டு வருகிறது. துரகத ஒலியும், துரகதம்னா குதிரையினுடைய கணைப்பு ஒலியும் அங்கே கேட்டுக்கொண்டே வருகிறது. அன்ன வீரர்வாய் அரவமும், அந்த குதிரைகளோடு வரக்கூடிய வீரர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள், வீர முழக்கங்கள் அவைகளும் வருகின்றது. இந்த சப்தங்கள் எல்லாம் திசை செவிடு அடைப்ப, 4 திசைகளையும் இருக்கக்கூடிய மக்களினுடைய காதுகளையெல்லாம் அது அடைத்து கொண்டு வருகிறது. அப்ப எல்லா திசைகளிலும் இந்த ஒலியானது அதிகமாக கேட்டுக்கொண்டே வருகிறது. வாத்திய முழக்கம், குதிரையினுடைய கணைப்பு ஒலி, வீரர்களினுடைய ஆரவார ஒலி, இவைகளெல்லாம் எல்லாருடைய காதுகளை அடைக்குமாறு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். கன்னி மாமதில் சூழ் கடிநகர்க்கு, அந்த அழியாத மிகப்பெரிய மதில் சூழ்ந்த, காவல் மிகுந்த அந்த மதில் சூழ்ந்த மதுரை மாநகரம். 2வது அம்பிகை தடாதகை பிராட்டியாக கன்னியாக இருந்து இந்த மதுரையை அரசாட்சி செய்ததனால் அதற்கு கன்னி மாநகர்னே அந்த மதுரைக்கு ஒரு பெயர் உண்டு. அதனால அந்த அம்பிகை அரசாட்சி செய்த மிகப்பெரிய மதில்கள் சூழ்ந்த அந்த கடிநகர், கடின காவல் மிகுந்த நகர், உரிச்சொல் தொடர், சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி, இதெல்லாம் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அர்த்தம் எடுத்துக்கிடணும். இப்போ கடிநகர்னா காவல் மிகுந்த நகர்னு எடுக்கணும். கடிமணம்னா மிகுந்த மனம், கடிமலர் அப்படின்னா வாசனை மிகுந்த மலர் அப்படின்னுட்டுலாம் அதுக்கு பொருள் எடுக்கணும். இங்க கடிநகர்னா காவல் மிகுந்த மதுரை மாநகர். அந்த மதுரை மாநகரத்துக்கு அரைக்காத தூரத்தில் இந்த குதிரைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது.
அந்த மறைப்பரிப்பாகன் வேதமாகிய குதிரையை செலுத்தி கொண்டு அந்த சிவபெருமானும் அரைக்காத தூரத்தில் இப்பொழுது மதுரையை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றார். சொக்கநாத பெருமான் மதுரையை நோக்கி குதிரை வாணிகராக வந்து கொண்டிருக்கின்றார். அவரை சுற்றிலும் அந்த கணத்தலைவர்களெல்லாம் குதிரைகளை செலுத்தி கொண்டு வருகின்றார்கள். தாவி செல்லக்கூடிய அந்த குதிரைகள் 5 இந்திரியங்களை, நம்முடைய பஞ்சேந்திரியங்களை ஒத்து இருக்கின்றது. மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற அந்த 5 பொறிகளை ஒத்து இருக்கின்றது. வெற்றியை தரக்கூடிய அந்த குதிரைகளை நடத்தி செல்லக்கூடிய வலிமையான அந்த கணத்தலைவர்கள் எல்லாம் மனங்களை ஒத்து இருக்கின்றார்கள். அந்த மனத்தில் தங்கி இருந்து தொடர்ச்சியாக இடைவிடாது அந்த மனதை இயக்கக்கூடிய ஆவியை இயக்கும் ஆவி ஒத்தது, அந்த ஆவியை ஒத்து இருக்கின்றார்கள். நடுவரும் அருமறை பரியே, அதாவது நம்மையெல்லாம் செலுத்தக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் என்று இதில் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த குதிரைகள் வரக்கூடியதை வர்ணிக்கின்றார்கள். அந்த குதிரையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எல்லோரும் நெருங்கி நின்று கொண்டு இனிமையான வாத்தியங்களை முழக்கி கொண்டு வருகின்றார்கள். குதிரைகள் கனைப்பு ஒலியை கனைத்து கொண்டே வருகின்றது. அங்கு வரக்கூடிய வீரர்களினுடைய வாயிலிருந்து அவர்கள் வாழ்த்து ஒலிகள், ஆரவார ஒலிகளை எழுப்பிக் கொண்டே வருகின்றார்கள். இந்த 3 சப்தமும் சேர்ந்து 4 திசைகளிலும், எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடியவர்களினுடைய காதை செவிடாகுமாறு அடைத்து கொண்டு அந்த சப்தம் முழங்கிக் கொண்டே வருகின்றது. அந்த தடாதகை பிராட்டியாக கன்னியாக இருந்து அரசாட்சி செய்த அந்த மாநகர் மதுரை மாநகர். அப்படி அழியாத அந்த மிகப்பெரிய மதில்கள் சூழ்ந்த காவல் மிகுந்த நகராக இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்கு அரைக்காத தூரத்தில் இப்பொழுது அந்த சிவபெருமான் அந்த தூரத்தில் வந்து அடைகின்றார். அந்த வேதமாகிய குதிரையை செலுத்தக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அரைக்காத எல்லையில் இப்பொழுது அவர் வந்து கொண்டு இருக்கின்றார். அறுநூத்தி 50ஆம் பக்கம். இல்லை, 28:44. சரி, ரைட். ஆமாம், 28:58, 254. கண்டவர் கடிது ஓடி கடிநகர் குறுகிக்கார். கண்டவர் கடிது ஓடி கடிநகர் குறுகிக்கார். விண்தவள் மணிமாடத்து அடுசிறை மிடைகின்ற. விண்தவள் மணிமாடத்து அடுசிறை மிடைகின்ற. கொண்டலின் அணையார் முன் குறுகினர் மலர் செவ்வே. கொண்டலின் அணையார் முன் குறுகினர் மலர் செவ்வே. முண்டக வதனத்தார் முகிழ் நகையினர் சொல்வார். முண்டக வதனத்தார் முகிழ் நகையினர் சொல்வார். இதையெல்லாம் பார்த்தவர்கள் வேகமாக ஓடி மதுரை மாநகரத்திற்குள் வருகின்றார்கள். கடிநகர் குறுகி, அந்த காவல் மிகுந்த மதுரை மாநகரத்தை சென்றடைந்து அந்த கருமையான மேகங்கள் விண்ணில் தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மணிகள் பொருந்திய மாடங்களை உடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய கொடுமையான சிறை. அடிசிறை அப்படின்னா கொடிய
எல்லாரையும் துன்புறுத்தக்கூடிய அந்த சிறை, அந்த சிறையில் மிடைகின்ற, அந்த சிறையில் இருக்கக்கூடிய கொண்டலின் அணையார் கார்மேகம் போல் சிவபெருமான் மீது கவி மழையை சிந்தக்கூடிய அந்த மணிவாசக பெருமான். கொண்டலின் அணையார் அப்படின்னா மணிவாசக பெருமான்னு அர்த்தம். கொண்டல்னா கார்மேகம், மேகம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் அப்படின்னுட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தில் வரும். அப்போ கொண்டல் வண்ணன் அப்படின்னா கரிய மேகம், கரிய மேகம் போன்ற வண்ணத்தை உடைய திருமால் அப்படின்னு அர்த்தம். அப்போ கொண்டல் அப்படின்னா கார்மேகம், அணையார் போன்று இருக்கக்கூடியவர். அப்போ இங்கே எப்படி எடுத்துக்கிடணும்? கார்மேகம் போல கவி சிந்தக்கூடிய திருவாத ஊரர் அப்படின்னுட்டு இதற்கு பொருள் எடுத்துக்கிடணும். அப்படி அந்த மணிவாசக பெருமான் முன்பு மணிவாசகரை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் வந்து நிற்கின்றார்கள். மலர் செவ்வி முண்டக வதனத்தார், அந்த சிவந்த மலர், செவ்வின சிவந்தன்னு அர்த்தம், சிவந்த மலராக இருக்கக்கூடிய தாமரை, முண்டகம்னா தாமரை, வதனத்தார் அந்த தாமரை போன்ற முகத்தை உடைய அவர்கள் எல்லோரும் அப்படியே சிரித்தபடியே இப்பொழுது மணிவாசக பெருமானிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது வேகமா மணிவாசக பெருமானை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் வேகமா வந்து அரண்மனைக்கு வந்து அரண்மனையின் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறை இடத்திற்கு வந்து அந்த சிறைச்சாலையில் மணிவாசக பெருமான் முன்பு இப்பொழுது சிரித்தபடியே அவர்கள் மணிவாசகரிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். மன்னவன் நெறி கோடா மந்திரரு அடல் ஏரே, மன்னவன் நெறி கோடா மந்திரர் அடல் ஏரே, பல்நிற எழு முன்னீர் பறவைகள் வருமா போல், பல்நிற எழு முன்னீர் பறவைகள் வருமா போல், துண்ணின வருகின்ற துரகதம் உழையெல்லாம், துண்ணின வருகின்ற துரகதம் உழையெல்லாம், பொன்னையில் மணிவாயில் புகுவன இது போதில், பொன்னையில் மணிவாயில் புகுவன இது போதில், மன்னவன் நெறிகோடா மந்திரர், அரசன் சொன்ன அந்த நெறிமுறைகளிலிருந்து, அரசன் சொன்ன ஆணையிலிருந்து தவறாத மணிவாசக பெருமான். கோடான தவறாத, நெறினா ஆணைகள், வழிமுறைகள், இதிலிருந்தெல்லாம் தவறாத மணிவாசக பெருமானே அப்படின்ட்டு அந்த வந்தவர்கள் எல்லாம் மணிவாசக பெருமானிடத்தில் கூறுகின்றார்கள். மந்திரர் அடல் ஏரே, அமைச்சர்களுக்குள் ஆண் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானே. அடல் ஏறுன்னா ஆண் சிங்கம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். மந்திரர்னா அமைச்சர்களுக்குள். அப்போ அந்த மன்னவனினுடைய ஆணையையும் வழிமுறைகளிலிருந்தும் தவறாது அவர் சொன்னதை கேட்டு நடக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள் ஆண் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானே அப்படின்ட்டு. பல்நிற எழு முன்னீர் பறவைகள் வருமா போல், கடல் அலைகள், பறவைகள்னா கடல், பறவைனா கடல்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்க பறவைகள் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால கடல் அலைகள்னு எடுத்துக்கிடணும். ஏன்னா முன்னீர்னுட்டு முன்னால வந்துடுது, முன்னீர்னாலும் கடல்னு அர்த்தம். அப்போ இந்த பறவைகள்ங்கிறதுக்கு கடல் அலைகள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அப்போ பலவிதமான நிறத்தை உடைய அந்த 7 கடல்கள், எழுன்னா 7 கடல்களில் இருந்து வரக்கூடிய அலைகளை போல, அலைகள் எப்படி கரைக்கு வருமோ அதுபோல இந்த குதிரைகளெல்லாம் நெருங்கி இப்பொழுது வருகின்றது. அந்த கடல் அலைகள் நெருங்கி வருவதை போல அந்த துரகதம் உழையெல்லாம், அந்த குதிரைகள் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குதிரைகளும் இங்க ஒன்று போல வந்து சேர்வது போல நம்முடைய அந்த பொன்கையில் மணிவாயில் புகுவன இது போதில், பொன்னால்
அலங்காரம் செய்யப்பட்ட மதில்களை உடைய மணிகளால் அலங்காரம் செய்யப்பட்ட வாயில், மதுரை மாநகரத்து அரண்மனை வாயிலுக்குள் இப்பொழுது இந்த நேரத்தில் அந்த குதிரைகளெல்லாம் உள்ளே புகுந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த மணிவாசக பெருமானிடத்தில் அனைவரும் கூறுகின்றார்கள். அப்போ கடலும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கடலினுடைய தண்ணீரும் வெவ்வேறு நிறத்தில் இருக்கும். சில இடங்களில் இந்த கடல் 2 கடல்கள் ஒன்றா சேரக்கூடிய இடத்துல இந்த தண்ணி ஒரு கலராக இருக்கும், அந்த தண்ணீர் ஒரு கலராக இருக்கும். என்ன அது ரெண்டாவது, ஆழத்துக்கு தகுந்தாப்புலையும் அந்தந்த இடத்துல கடல் தண்ணீரினுடைய நிறம் ஒரு மாதிரி ஒரு பிரதிபலிக்கும், நிறத்தை பிரதிபலிக்கும். அது ரொம்ப ஆழமான இடத்துல கருமையாக இருக்கும். அதனால தான் அந்த கடல் தண்ணீர் எப்படி பல நிறத்தை காண்பிக்கின்றதோ அதுபோல பல நிறத்தை உடைய குதிரைகள் வருகிறது. 7 கடல்கள். முன்னீர்னா கடலுக்கு முன்னீர்னு ஒரு பேர். அந்த முன்னீர்னா என்னன்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த 3 சேர்ந்தது தான் கடல். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த 3 சேர்ந்தது தான் கடல். அதனால் முன் இக்கடலை சுருக்கி, முன்னிக்கடலை முன் இக்கடலை சுருக்கி அப்படின்ட்டு அதை பாடணும். ஏன்னா அதே பாட்டில் கடைசியில் உள்ள வரியிலே முன்னின்னு வந்துடுது. சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்ல மாட்டாங்க. முதல்ல அது ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்ல மாட்டாங்க. அப்போ கடைசியில் முன்னின்னு வர்றதுனால முதல்ல இருக்கிற முன்னி அதை பிரிக்கணும். முன் இக்கடலை சுருக்கி அப்படின்னு தான் பாடணும். ஆனால் எல்லாரும் எப்படி பாடுறீங்க? அப்பொருள் புரியணும். முன் இக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னு அந்த கடல் கடலை சுருக்கி ஆவியா அப்படி மேலே போய் கருமையான நிறத்தை உடையதாக இருக்கிறது. அந்த நிறம் எப்படி அப்படியே எழுந்து அந்த ஆவி எப்படி எழுந்து மேலே போகுதோ அதுபோல அம்பாள் காலம் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன அம்பிகையை போல இருக்கின்றாள். என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இத்திடையின் மின்னி பொலிந்து. எம்மை ஆளக்கூடிய அந்த அம்பிகையினுடைய அந்த இடை மின்னலை போல இருக்கின்றது. அப்படியே அம்பிகையை வர்ணிப்பார். எம்மை ஆளுடையாள் இத்திடையின் மின்னி பொலிந்து, மின்னலை போல இடை பொலிந்து இருக்கிறது, மின்னி பொலிந்து. எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பிற் சிலம்பி. எங்களுடைய பிராட்டியினுடைய திருவடியில் பொன்னால் செய்யப்பட்ட சிலம்புகள் சப்திக்கின்றது. சிலம்பின சப்தித்தல்னு அர்த்தம். அப்படி எங்க நிப்பாட்டி இருக்கும். பொன்னம் சிலம்பிற் சிலம்பி. திருப்புருவம் என்ன சிலை குலவி. அம்பிகையினுடைய புருவங்கள் 2 எப்படி இருக்குதோ அதுபோல அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவில் வரும் பார்த்தீங்களா, 7 கலர்களை கொண்ட வில், அது சிலை, அது வில்லு மாதிரி இருக்கும். திருப்புருவம் என்ன சிலை அப்படின்ட்டு அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடியது மழைக்காலத்தில் அந்த வானவில் வரும். அந்த வானவில் எது மாதிரி இருக்கான்? அம்பிகையினுடைய திருப்புருவம் போல இருக்கான். அந்த இடத்துல நிப்பாட்டணும். திருப்புருவம் என்ன சிலை நந்தம்மை ஆளுடையாள் அப்படின்ட்டு அம்பிகை அப்படியே அந்த இயற்கையை பார்த்தே வர்ணிக்கிறார். அப்போ முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த 3 சேர்ந்தது கடல். அந்த பறவைகள் அந்த கடலில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் எப்படி கடலுக்கு வந்து அந்த கரைக்கு சேர்கிறதோ அதுபோல இந்த குதிரைகள் எல்லாம் மதுரை மாநகரத்திற்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானிடத்தில் எல்லாரும் கூறுகின்றார்கள். குதிரைகள் மதுரை மாநகரத்தை நோக்கி வருவதை கண்டு அதை பார்த்தவர்கள், மணிவாசக பெருமானிடத்தில் அன்பு கொண்டவர்கள் வேகமாக ஓடி வருகின்றார்கள்.
அந்த காவல் மிகுந்த மதுரை மாநகரத்திற்கு பக்கத்தில் வந்து அந்த கார் மேகங்கள் எப்பொழுதும் ஆகாயத்தில் தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மழைப்பொழிவும் செழிப்பும் உடைய அந்த மதுரை மாநகரத்தில் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாடங்களை உடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொடுமையான சிறை, அந்த சிறைச்சாலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானை பார்க்கின்றார்கள். மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர்? அவரும் கார்மேகம் போல கவி மழையை சிவபெருமான் மீது பொழியக்கூடியவர். கொண்டலின் அணையார் அந்த மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமான் முன்பு அவர்கள் சென்று அவரை வணங்குகின்றார்கள். அந்த சிவந்த மலராக இருக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற முகத்தை உடையவர்கள். அவர்கள் சிரித்து கொண்டே இப்பொழுது முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு மணிவாசக பெருமானிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள். பாண்டிய மன்னனினுடைய வழிமுறைகளையும் ஆணைகளையும் தவறாது கடைப்பிடித்து அவருக்கு கண்போன்று இருக்கக்கூடிய அந்த பெருமானே, அமைச்சர்களில் ஆண் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமானே, மதுரை மாநகரத்தில் இப்பொழுது குதிரைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த குதிரைகள் எப்படி இருக்கின்றது என்றால், பல நிறத்தை கொண்டு எழக்கூடிய அந்த 7 கடல்களினுடைய அலைகள் எப்படி கரைக்கு வந்து வந்து மோதிக்கொண்டு வருகின்றதோ அதுபோல இந்த மதுரை மாநகரத்தை நோக்கி இந்த குதிரைகளெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து குதிரைகளும் இங்கே வந்து சேர்ந்தது போல அனைத்து குதிரைகளும் வருகின்றது. மேலும் அந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மதில்களை உடைய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மதுரை மாநகரத்து அரண்மனை வாயிலுக்கு இப்பொழுது அந்த குதிரைகள் வந்து சேர்ந்திருக்கும் என்று அங்கு வந்தவர்களெல்லாம் மணிவாசக பெருமானுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒல்லையில் இதுல இன்னொரு கருத்தும் சொல்றாங்க. அந்த 7 கடலும் மதுரையை நோக்கி படையெடுத்து வருது பார்த்தீங்களா? அந்த 7 கடல்களும் மதுரையை நோக்கி முன்பு ஒரு காலத்தில் படையெடுத்து வந்துச்சுல்ல, அதுபோல் இந்த குதிரைகள்லாம் வருகின்றது அப்படின்ட்டு அதுவும் ஒரு இது என்ன. அப்போ அதான் பல்நிற எழு முன்னீர் பறவைகள் வருமா போல் மதுரையை நோக்கி முன்பு ஒரு காலத்தில் பலவிதமான நிறத்தை உடைய 7 கடல்கள் அந்த அலைகளெல்லாம் மதுரையை நோக்கி எப்படி வந்ததோ அதுபோல இந்த மதுரையை நோக்கி இந்த குதிரைகள் எல்லாம் வந்திருக்கின்றது அப்படின்ட்டு இப்படி ஒரு அர்த்தமும் அதில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லிட்டு அதில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கடலையும் சுவாமி வற்ற வச்சாரு. கடல் சுவர வேல் விட்ட படலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த இதுலேயே. அதே போல இந்த குதிரைகளும் அடுத்தால நரியாக போகுது அப்படிங்கிறது அதில் குறிப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஒல்லையில் அது மன்னர்க்கு உரைமின் எனமேறு, ஒல்லையில் அது மன்னர்க்கு உரைமின் எனமேறு, வில்லவன் அருள் பெற்ற வேதியர் பெருமான் போய், வில்லவன் அருள் பெற்ற வேதியர் பெருமான் போய், செல்லது தழையிட்ட திருமகன் அருகு எய்தி, செல்லது தழையிட்ட திருமகன் அருகு எய்தி, மல்ல நீதினி தோழாய் வருவன பரியன்றார், மல்ல நீதினி தோழாய் வருவன பரியன்றார். உடனே மணிவாசக பெருமான் அங்கு வந்தவர்களை பார்த்து, நீங்கள் விரைவாக இதை அரசனுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அங்கு வந்தவர்களும் உடனே அரசனிடத்தில் சென்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதை மேருவில்லவன் அருள் பெற்ற வேதியர் பெருமான்,
மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான். மேரு வில்லவன்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த சிவபெருமானினுடைய அருளை பெற்ற வேதியர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான். வேதியர் பெருமான்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். அப்போ சிவபெருமானினுடைய அருளை பெற்ற அந்த மணிவாசக பெருமானும் இப்போ குதிரை வருதுன்னு சொன்னோன்னா தண்டனை கொடுத்தவங்களும் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, அவரை ஃப்ரீயாக விட்டுருதாங்க. என்ன உடனே மணிவாசக பெருமானும் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து என்ன செல்லது தழையிட்ட திருமகன் அருகு எய்தி. என்ன அதாவது முகிலை, செல்லுன்னா முகில்னு அர்த்தம், மேகம். மேகத்திற்கு விலங்கு பூட்டிய அந்த திருமகன் வழுதி பாண்டிய மன்னன். என்ன மேகத்துக்கு ஒரு திருவிளையாடல்ல பார்த்தோம், மேகத்துக்கு விலங்கு பூட்டி இங்கே இரி அப்படின்னு வச்சிருந்தாங்க பாண்டிய மன்னன். என்ன அது அந்த வரலாறை இதில் சொல்கிறாங்க. செல்னா மேகம், மேகத்திற்கு விலங்கு பூட்டிய திருமகன் அந்த பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனினுடைய பக்கத்தில் சென்று, அரிமர்த்தன பாண்டியனுக்கு பக்கத்தில் சென்று, மல்லணி திணி தோளாய், மல்போரில் வல்லவனாக இருக்கக்கூடிய அழகிய திண்மையான தோள்களை உடைய, வலிய தோள்களை உடைய அந்த பாண்டிய மன்னனே, குதிரைகளெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு மணிவாசக பெருமானும் அந்த அரசனிடத்தில் சென்று கூறுகின்றார். செல் அப்படின்னா மேகம், அது தழையிட்ட திருமகன். அந்த மேகத்துக்கே முகிலையே விலங்கு பூட்டி வைத்த அந்த திருமகன் பாண்டிய மன்னன். மறுத்து என வருகின்ற மாக்கடல் என மன்னன், மறுத்து என வருகின்ற மாக்கடல் என மன்னன், திருத்து அணி கடகப்பூம் தெரித்திட உடல் வீங்கி, திருத்தணி கடகப்பூம் தெரித்திட உடல் வீங்கி, பெருத்து எழு மகிழ் தூங்கி பெருவிலை மணியாரம், பெருத்து எழு மகிழ் தூங்கி பெருவிலை மணியாரம், அருத்திகொள் கலை நல்கி அமைச்சரை மகிழ்வித்தான். அருத்திகொள் கலை நல்கி அமைச்சரை மகிழ்வித்தான். அந்த மறுத்து என வருகின்ற மாக்கடல் என, அந்த குதிரைகளெல்லாம் காற்று எப்படி வேகமாக வந்து சேருமோ அதுபோல வருகின்றது. மறுத்துன்னா காற்றுன்னு அர்த்தம். மாக்கடல் என குதிரை கடல், குதிரை கடலே அப்படி காற்றை போல வேகமாக வருவதை போல அந்த குதிரை கூட்டங்கள் வருகிறது. மானா விலங்கு, இங்கே குதிரை, கடல்னா குதிரை கடல், குதிரையே ஒரு கடல் போல திரண்டு வந்தது போல அவைகள் வருகின்றது. மன்னன் திருத்து அணி கடகப்பூன் தெரித்திட உடல் வீங்கி. உடனே இந்த சொற்களை கேட்டவுடன் பாண்டிய மன்னனினுடைய உள்ளம் பூரிக்கின்றது, உடல் அதனால் பூரிக்கின்றது. உடல் பூரித்தல்னா உடல் லேசாக வீங்கி, அது மிக்க மகிழ்ச்சியில் ஒரு ஒரு பூரிப்பு ஏற்படும் உடல்ல. அது உடல் லேசாக வீங்கி உடனே அது வத்தும், அதுக்கு ஒரு பூரிப்புன்னு பேர். அப்போ இந்த பாண்டிய மன்னன் செம்மையான ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கின்றான். திருத்து அணி அப்படின்னா செம்மையான ஆபரணங்கள். கடகப்பூன், கடகங்கள் கையில் அந்த கடகங்கள் எல்லாம் கையில் அணிந்திருக்கின்றான். கையில் அணியக்கூடிய வளையல் போன்ற அந்த கடகங்கள் அதையெல்லாம் அணிந்திருக்கின்றான். அந்த கையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த காப்புகளும் செம்மையான ஆபரணங்களும் தெரித்து விடுமாறு அவனுடைய உடல் வீங்கி வத்தியதான். ஆனந்தத்தின் காரணமாக உடல் பூரிப்பு அடைந்து வத்தியது அப்படின்ட்டு. இப்போ நம்மளே ஒரு இது பண்ணும்போது டக்குன்னுட்டு ஒரு பூரிப்பில் வயிறு பெருசாகும், அந்த அளவு வத்தும்.
அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியில் உடல் சிறிது வீங்கி வத்தும். அப்படி வீங்கி வத்துறதுனால அவன் நெருக்கமாக அதாவது இறுக்கமாக அணிந்திருந்த ஆபரணங்கள்லாம் தெரிச்சு விழுந்துச்சான். அந்த அளவுக்கு அவனுக்கு உடலில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. பெருத்து எழு மகிழ் தூங்கி, அந்த மகிழ்ச்சியானது அப்படியே தூங்கிக் கொண்டிருந்த மகிழ்ச்சி இப்பொழுது அப்படியே மிகவும் பெரிய அளவில் எழுந்தது. அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்ங்கிறது மாதிரி துன்பத்துக்கும் ஒரு இடம்தான், மகிழ்ச்சிக்கும் ஒரு இடம்தான். அதுக்காண்டி அங்கே மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி தூங்கி கொண்டு இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் கோபத்திலே இருந்தார் அரசன். கோபத்திலே இருந்ததுனால அவர்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. இப்போ தூங்கி கொண்டிருந்த மகிழ்ச்சியானது அப்படியே அதிகமாக எழுந்தது. பெருவிலை மணியாரம் உடனே அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தூங்குதல் அப்படின்னா பெருகுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை பார்க்கலாம். உடனே மணிவாசக பெருமான் மீது அன்பு கொண்டு மகிழ்ச்சி அடைந்து மிகவும் விலை மதிக்க முடியாத மணி ஆரங்கள், விரும்பி அணியக்கூடிய ஆடைகளை எல்லாம் மணிவாசக பெருமானுக்கு கொடுத்து அந்த அமைச்சரை பாண்டிய மன்னன் மகிழ்ச்சி அடைய செய்கின்றான். அருத்திக்கொள் கலை நல்கி அப்படின்னா, அருத்தினா விருப்பம், விருப்பப்பட்டு அணியக்கூடிய ஆடைகள் அப்படின்னு அர்த்தம். ஏதோ அந்த கடமைக்கு ஒரு ஆடையை கொடுத்தோன்னுட்டு சில பேர் கொடுப்பாங்க. சில கும்பாபிஷேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டியெல்லாம் தருவாங்க. ஒரு நாள் அதை கட்டி நம்ம இது பண்ணிட்டோம்னா வேட்டி பாதி வேட்டியா துண்டு மாதிரி ஆயிடும். அது மாதிரி உடுத்திக்கிடுத மாதிரி கொடுக்கணும். அதனால விரும்பி அணியக்கூடிய அந்த ஆடைகளை எல்லாம் நல்ல ஆடைகளாக கொடுக்கணும். அதனாலதான் அதுல வெறுமன அருத்திக்கொள் கலை நல்கி, கலைன்னா ஆடைன்னு அர்த்தம். என்ன விரும்பி அணியக்கூடிய, அவங்க கொடுத்தாங்க நல்லா இருக்கு அந்த ஆடை அப்படின்னுட்டு எல்லாரும் நினைச்சு அதை அணியக்கூடிய மாதிரி அந்த ஆடைகளை எல்லாம் மணிவாசக பெருமானுக்கு அரசன் கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுத்து அந்த துன்பத்தில் இருந்த அமைச்சர் பெருமானை மகிழ்ச்சி அடைய செய்கின்றார் பாண்டிய மன்னன். மணிவாசக பெருமானிடத்தில் அவரை தெரிந்தவர்கள் வேகமாக ஓடி வந்து குதிரைகள் வருகின்றன என்று கூறுகின்றார்கள். உடனே மணிவாசக பெருமான், நீங்கள் விரைவாக சென்று இந்த வார்த்தைகளை மன்னரிடத்தில் எடுத்து கூறுங்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த மேருமலையை வில்லாக வளைத்தவனாகிய சிவபெருமானினுடைய அருள் பெற்ற வேதியர்களில் சிறந்தவராக வேதியர் பெருமானாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானும் அந்த சிறையிலிருந்து இப்பொழுது வெளியே வருகின்றார். ஏனென்றால் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தவர்கள் குதிரை வருகின்றது என்று கேட்டவுடன் அவரை விட்டுவிடுகின்றார்கள். உடனே மணிவாசக பெருமானும் அந்த தண்டனை பெறக்கூடிய இடத்திலிருந்து அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சேர்ந்து அரசனிடத்தில் கூறுகின்றார். அரசன் எப்படிப்பட்டவன்? மேகத்தையே விலங்கிட்டு மதுரையில் வைத்திருந்த அந்த திருமகன், அந்த பாண்டிய வம்சத்தில் வந்த அரிமர்த்தன பாண்டியன். அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு அருகில் சென்று, மற்போரில் சிறந்தவனே, அழகியவனே, வலிய தோள்களை உடையவனே, குதிரைகளெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது என்று மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னனிடத்தில் கூறுகின்றார். அந்த குதிரைகள் எப்படி வருகிறது? காற்று எப்படி வேகமாக வருமோ அதுபோல வருகின்றது. அந்த குதிரை கூட்டமாக, குதிரை கடல் போல கூட்டமாக இப்பொழுது மதுரையை நோக்கி வருகிறது. இதை கேட்டவுடன் அந்த பாண்டிய மன்னன் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்றான். கையில் கடகங்கள், காப்புகள் எல்லாம் அணிந்திருக்கின்றான். அந்த ஆபரணங்களெல்லாம் தெரித்து விழுமாறு மகிழ்ச்சியில் அவனுடைய உடல் பூரித்து உடல் வீங்கி வற்றுகிறது. அந்த ஆபரணங்கள் எல்லாம் தெரித்து விழுமாறு அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அந்த தூங்கி கொண்டிருந்த, இதுவரைக்கும் துன்பப்பட்டவன் இப்பொழுது மகிழ்ச்சியினால் மிகவும் மகிழ்ச்சி பெருகி இப்பொழுது மகிழ்ச்சி அடைந்தான் பாண்டிய மன்னன்.
உடனே அந்த மகிழ்ச்சியின் காரணமாக விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய விலையை உடைய மணி ஆரங்களையும் விரும்பி அணியக்கூடிய நல்ல ஆடைகளையும் அந்த அமைச்சர் பெருமானாகிய மணிவாசக பெருமானுக்கு கொடுத்து மணிவாசக பெருமானை மகிழ்ச்சி அடைய செய்கின்றார். ஏன்னா துன்பப்படுத்திட்டான், சிறையில் அடைச்சி துன்பப்படுத்தினதுனால அந்த துன்பத்தை இப்பொழுது இந்த ஆபரணங்களை எல்லாம் ஆடைகளை எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்கின்றார். ஏந்து அரியணை நீங்கி எழுதிய தலைவாயில் ஏந்து அரியணை நீங்கி எழுதிய தலைவாயில் போந்து அருகு ஒளிர் மாடம் புகுந்து அரியணை மேவி போந்து அருகு ஒளிர் மாடம் புகுந்து அரியணை மேவி காந்தளின் விரல் நல்லார் கவரிகள் புடை வீச காந்தளின் விரல் நல்லார் கவரிகள் புடை வீச ஆய்ந்தவர் புறம் சூழ அடுபரி வரவேற்பான் ஆய்ந்தவர் புறம் சூழ அடுபரி வரவேற்பான் ஏந்து அரியணை நீங்கி சிங்கங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த அரியணை சிம்மாசனம் ஏந்துன்னா சிங்கங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அதான் சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை விட்டு இப்பொழுது பாண்டிய மன்னன் இறங்கி எழுதிய தலைவாயில், எழுதியன அழகிய சித்திரங்கள் எழுதப்பட்ட ஓவியங்கள் தீட்டப்பட்ட அந்த அரண்மனையினுடைய தலைவாயிலுக்கு வந்து அருகு ஒளிர் மாடம் புகுந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி சிந்தக்கூடிய மாடத்தில் பாண்டிய மன்னன் சென்று அங்கு அவருக்கு என அமைக்கப்பட்ட அரியணையில் அவர் அமர்ந்து அரியணை மேவி அரியணையில் அமர்ந்து அவருக்கு பாண்டிய மன்னன் இப்பொழுது அந்த குதிரையை பார்க்கறதுக்காக வேண்டி வெளிப்பக்கம் தெரியக்கூடிய அந்த ஒரு மாடத்தில் வந்து அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அரியணையில் அமருகின்றார். உடனே அவருக்கு பக்கத்தில் பெண்கள் எல்லாம் கவரிகள் வீசுகின்றார்கள், விசிறி வீசுகின்றார்கள். அந்த பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள்? காந்தளின் விரல் நல்லார், காந்தள் மலர் போல விரல்களை உடைய நல்ல பெண்மணிகள். செங்காந்தள் மலர், அந்த செங்காந்தள் மலர் வந்து விரலுக்கு எப்பொழுதுமே உவமையாக சொல்லக்கூடிய ஒன்று. அந்த காந்தள் மலர் போன்று விரல்களை உடைய அந்த நல்ல பெண்கள் எல்லாம் அந்த கவரிகளை அவருக்கு இரண்டு பக்கத்திலும் நின்று வீசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆய்ந்தவர் புறம் சூழ, பல நூல்களை ஆய்ந்து அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவரை சுற்றி நிற்க அடுப்பறி வரவேற்பான். அந்த வெற்றி தரக்கூடிய குதிரைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்காக, அவற்றை பார்ப்பதற்காக, வரவேற்பதற்காக அங்க பாண்டிய மன்னன் அமர்ந்து இருக்கின்றான். அந்த காந்தள் மலர் பார்த்தீங்கன்னாலே 5 விரல் மாதிரி அது இதழ்கள்லாம் இருக்கும். இந்த செங்காந்தள், சிவந்த காந்தள் மலர், அந்த காந்தள் மலரை வந்து பெண்களினுடைய விரல்களுக்கு உவமையாக சொல்வார்கள். பூஜைக்கு உரியது காந்தள் மலர், அதை வச்சு பூஜையும் பண்ணலாம். மரத்துல இருக்கு, பறிக்கலாம். நிறைய இடங்கள்ல சிகப்பு பூ ஒண்ணு விரிஞ்சு இருக்கும், காந்தள் நீளமா விரல் மாதிரி இருக்கும். 5 இது கல்லில காந்தள், அது காந்தள் மரம் மாதிரி இருக்கும், மரம் மாதிரி காந்தள். ஆமா, அது காந்தள். பரன் அருள் விளையாடல் காட்டிய பரிவெள்ளம், பரன் அருள் விளையாடல் காட்டிய பரிவெள்ளம், வருவன சிறு காலம் தாழ்த்தலும் மதிவேந்த, வருவன சிறு காலம்
மனப்பெல்வி பொய்யது என உள்கி அருகு அணை உளையோரை குறித்தனன் அழல் கண்ணான் அருகு அணை உடையோரை குறித்தனன் அழல் கண்ணான் பரன் அருள் விளையாடல் காட்டிய. சொக்கநாத பெருமான் கொஞ்சம் மீண்டும் ஒரு திருவிளையாடலை செய்வோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறார். ஒரு விளையாட்டை காட்டுவோம் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான் அருள் விளையாட்டை காட்ட வேண்டும்னுட்டு நினைக்கின்றார். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொன்னதை உடனே நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்ல, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி அரசன் வந்து உட்கார்ந்தோன்னு குதிரை வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் சொக்கநாத பெருமான் என்ன நினைக்கிறார், ஒரு திருவிளையாடலை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். பரிவெள்ளம் வருவன சிறு காலம் தாழ்த்தலும். அந்த குதிரை வெள்ளம் போல குதிரை வருகிறது, அதை வருவதற்கு கொஞ்சம் காலத்தை அப்படியே தாழ்த்துகின்றார், கொஞ்சம் நேரம் ஆக்குதார். என்ன அரைக்கால தூரத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் வந்துடலாம், ஆனால் அதை விடவும் நேரம் தாழ்த்தி கொண்டு அவர் மெதுவாக சுவாமி வாரார். அந்த நேரம் இப்போ போய்கொண்டே இருக்கிறது. உடனே மதிவேந்தர் புரவலன் மனம் வெழ்கி, சந்திர வம்சத்து அரசர்களுக்கெல்லாம் காவலனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன், அவனுடைய மனம் இப்பொழுது வெட்கமடைகின்றது. என்ன, நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம், இன்னும் குதிரை வரலையே, உடனே வரணும் அவங்களுக்கெல்லாம். அதனாலதான் ரொம்ப பெரிய அரசர்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் தீக்காய்வார் போல இருக்கணும். அவர் நம்மள்கிட்ட நல்லா பேசுகிறாருன்னுட்டு ரொம்ப உரிமையும் எடுத்துக்கிடக்கூடாது. அப்படி தொட்டோம் தொடச்சோன்ட்டு அந்த இதில் இருந்தோம்னா அதை எவ்வளவு காலம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். ஆனால் அவங்க லேசாக நம்மளை தூக்கி கீழே போட்டுட்டாங்கன்னா நம்மளை ஒருத்தரும் மதிக்கவும் மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப பெரிய இடங்கள்ல பழகும் போது நம்ம ரொம்ப கவனமாக அதை பழக்கத்தில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது. இந்த பாருங்க, கொஞ்ச நேரம் காலம் தாழ்த்த உடனே அரசனுக்கு கோவங்கிறது, திரும்ப மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது. மனம் வெழ்கி, அவருடைய மனம் வெட்கப்பட்டு பொய் இது என உள்கி, இதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் பொய்யான இது அப்படின்னுட்டு மனதில் நினைத்து கொண்டு அருகு அணை உளையோரை, பக்கத்தில் நெருங்கி நிற்கக்கூடிய, அணைன்னு நெருங்கி இருக்கக்கூடிய, பக்கத்தில் நெருங்கி நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த தண்டலாளர்கள், உளையோர்னா தண்டனை தருபவர்கள், என்ன அந்த மெய்க்காவலர்கள்னு கூட வச்சுக்கிடலாம். அந்த தண்டனை தருபவர்களை அப்படி பார்வையால தான் பார்க்கிறார். யாரு? அரசன். குறித்தனன் அழல் கண்ணான். அது எப்படிப்பட்ட கண்ணு? நெருப்பு போன்ற கண்கள், கோப கண்களோட அவர்களை அவர் பார்க்கின்றார். அந்த கோப கண்ணோடு அவர்களை பார்த்த உடனேயே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டலாளர்கள் அதை புரிந்து கொள்கின்றார்கள். ஆகா, அரசன் மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகின்றான் அப்படின்னுட்டு அவர்கள் அதை புரிந்து கொள்கின்றார்கள். குறித்தனன் அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். அழல் கண்ணான் அப்படின்னா நெருப்பு போன்ற கண்களை உடையவன். அப்ப கோபக்கணல், கோப கண்களால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டலாளர்களை பார்க்கின்றான் பாண்டிய மன்னன். மன்னவன் நினைவு ஆற்றால் மந்திரரு பெருமானை, மன்னவன் நினைவு ஆற்றால் மந்திர பெருமானை, துண்ணினர் கொடுபோய் அத்தோள்வழி மரமல்ல, துண்ணினர் கொடுபோய் அத்தோள்வழி உன்னரிது என அஞ்சாது ஒருத்தனர் உறவோதம், ஒருத்தனர் உறவோதம்
தென்னவர் தமை உள்கி சேவடி துதி செய்வார். தென்னவர் தமை உள்கி மன்னவன் நினைவு ஆற்றால், மன்னவன் இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்னு மனசால நினைச்சு கண்ணால பார்க்கிறார். அந்த குறிப்பை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டலாளர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். நினைவு ஆற்றால், நினைத்த அளவிலேயே மந்திரர் பெருமானை, அரசர்களுக்கெல்லாம் தலைவர், மந்திரிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானை நெருங்கி நின்று கொள்கின்றார்கள். துண்ணினர் அப்படின்னா நெருங்கி நின்று கொண்டு அவரை அழைத்து கொண்டு போய், அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போய், அத்தோள் வழி மரம் அல்ல, அந்த வலிமையான தோள்களை உடைய அந்த ஆற்றல் மிகுந்த அந்த மல்லர்கள், வீரர்கள் உன்னரிது என அஞ்சாது ஒருத்தனர். பயப்படாம அவருக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்று மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள். முன்னறிது அப்படின்னா நினைச்சு, இந்த தண்டனையை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படி நினைத்து பார்க்க முடியாத அளவில் பயப்படாமல் அந்த தண்டனையை அவர்கள் கொடுக்கின்றார்கள். உறவோடும் தென்னவர் தமை உள்கி சேவடி துதி செய்வார். உறவோர் அப்படின்னா அந்த ஞான வலிமை மிக்க திருவாத ஊரர் அப்படின்னு அர்த்தம். உறவோர் அப்படின்னா ஞானத்தில் வலிமை மிக்க அந்த திருவாத ஊரர். என்ன ஏன்னா மணிவாசக பெருமான் இருந்த ஒரு வழிமுறை சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில், ஞான பாதத்தில் இருக்கிறாங்க. அதனால உறவோர் அப்படின்னா அந்த ஞான பாதத்தில் இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அர்த்தம். அந்த மணிவாசக பெருமான் தம் தென்னவர் தமை உள்கி, தனக்கு கடவுளாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், அந்த சொக்கநாத பெருமானை நினைத்து கொண்டு, மனதால் நினைத்து கொண்டு, தம் தென்னவர்னா அவருக்கே உரிய கடவுளாகிய அந்த சொக்கநாத பெருமான் அர்த்தம். தென்னவர்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். அந்த சொக்கநாத பெருமானை மனதால் நினைத்து கொண்டு அந்த சொக்கநாத பெருமானினுடைய சிவந்த திருவடியை துதி செய்து கொண்டு அவர் இருக்கிறார். அந்த தண்டனையிலையும் சிவபெருமானினுடைய திருவடிகளை துதி செய்து கொண்டே மணிவாசக பெருமான் இருக்கின்றார். திருவாசகத்தில் நிறைய இடத்துல சிவபெருமானை சொல்லும்போது தென்னவர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னவன் தென்னா என்னா முன்னம் தீ சேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதீயோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலில் பரிசு ஏல் போர் எம்பாவாய். அப்போ தென்னா என்னா முன்னம், தென்னான்னு சொல்லதுக்கு முன்னகுட்டியே அவள் அந்த பெண் தீயில போட்ட மெழுகு மாதிரி உருகுனாளாம். அப்போ தென்னவன் அப்படின்னுட்டு நிறைய இடத்துல அந்த மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதனால தான் அந்த ஞான வலிமை மிக்க மணிவாசகர் தம் தென்னவர், தன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை நினைந்து கொண்டு அவருடைய சேவடியை அவர் துதி செய்வார். இதில்
என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறா. அது என்ன வெவ்வேறாயினா என்ன அர்த்தம்? வேறு வேறாய். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். இப்போ ஐயப்பமார் சரணகோஷம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சரணகோஷம் சொல்லணும். சாமி நீங்கள் 2 சரணகோஷம் சொல்லுங்கம்பாங்க, அடுத்த ஒரு வாரத்தை நீங்கள் 2 சொல்லுங்கம்பாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லி முடிக்கணும். அதே மாதிரி அந்த அவங்க இறைவனை நினைத்து எல்லாரும் வந்தவங்க எல்லா பெண்களும் தனித்தனியா சொல்லி முடிச்சிட்டோன்னு சொல்றாங்க. என்னானை என்னரையன் என் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோம் கேள். உனக்கு கேட்கலையா? நாங்கள் சொன்னோம். அது எப்படி? தனித்தனியா நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். வெவ்வேறாயினா தனித்தனியான அர்த்தம். அரகர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவன் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அடுத்தால அந்த தலைவராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் 2 நாமாவளி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானை போற்றின்னு அவங்க 4 நாமாவளி சொல்கிறாங்க. இப்படி நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக சொல்லிட்டோம், உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு. அந்த வெவ்வேறாய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தனித்தனியா நாங்கள் எல்லாம் சுவாமியை பற்றி புகழ்ந்து சொன்னோம். எப்படி புகழ்ந்து சொல்லியும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறே. அது எப்படி சொன்னோம்? என்னானை என்னரையன் என் இன்னமுது என்று எல்லோரும் இருக்கக்கூடிய அத்தனை புகழ்ச்சி வார்த்தைகளையும் சாமியை பற்றி நாங்கள் தனித்தனியா சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், அது தனித்தனியா நாங்க சொன்னோம் அப்படின்னுட்டு சொல்லி அதில் சொல்றாங்க. குதிரைகள் வருகின்றது என்று தெரிந்தவுடன் மணிவாசக பெருமானுக்கு பரிசில்கள் வழங்கி மகிழ்விக்கின்றான் பாண்டிய மன்னன். அவன் சிங்கங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை விட்டு எழுந்து இப்பொழுது அழகிய சித்திரம் தீட்டிய அந்த அரண்மனையின் தலைவாயிலுக்கு அருகில் வருகின்றார். அங்கே ஒளி பொருந்திய மாடத்தில் புகுந்து அங்கு அவருக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரியணையில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் காந்தள் மலர் போன்ற விரல்களை உடைய பெண்களெல்லாம் கவரிகளை பக்கத்தில் நின்று வீசி கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான நூல்களை ஆய்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அவரை சுற்றிலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றி தரக்கூடிய குதிரைகளை எல்லாம் வரவேற்பதற்காக எதிர்கொள்வதற்காக பாண்டிய மன்னன் இப்பொழுது அந்த உட்பரிகையில் அமர்ந்திருக்கின்றார். சிவபெருமான் இன்னும் ஒரு திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்று காட்ட வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அந்த குதிரை வெள்ளம் போன்று வரக்கூடிய அந்த குதிரைகள் வருவதற்கு இன்னும் சிறிது காலத்தை தாழ்த்துகின்றார். அந்த சந்திர வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் பாண்டிய மன்னர்களில் சிறந்தவனாகிய அந்த அரிமர்த்தன பாண்டியன் இன்னும் குதிரை வராததனால் அவனுடைய மனம் வெட்கமடைகின்றது. ஏனென்றால் அரைக்காத தூரத்தில் வருகின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிவபெருமான் வரவில்லை. ஆகையினால் இது பொய்யோ என்று அவனுடைய மனதில் நினைக்கின்றான். உடனே அந்த பாண்டிய மன்னனுக்கு கோபம் வந்து விடுகிறது. தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்க்காவலர்கள் தண்டனை தரக்கூடியவர்களை அவர் கோபத்தின் காரணமாக நெருப்பு பொருந்திய கண்களால் அந்த கோபக் கண்களால் பார்க்கின்றான். அந்த மன்னவனினுடைய பார்வையை புரிந்து கொண்டு அவன் மனதில் என்ன நினைக்கின்றான் என்பதை தெரிந்து கொண்டார்கள் அந்த தண்டலாளர்கள். உடனே அவர்கள் அந்த அமைச்சர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானை நெருங்கி அவரை அங்கிருந்து அழைத்து சென்று அந்த தோல் வலிமை மிக்க அந்த ஆற்றல் மிக்க மல்லர்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். எதை பற்றியும் பயப்படாது அவர்கள் தண்டனை கொடுக்கின்றார்கள். அந்த தண்டனையானது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடுமையான தண்டனைகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஞானபாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான வலிமை மிக்க வாதவூரர்
தனக்கு தென்னவனாக தன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையே மனதில் நினைத்து கொண்டு அந்த பெருமானினுடைய சிவந்த திருவடியை அவர் துதித்து கொண்டே இந்த தண்டனையை தாங்கிக் கொண்டு இருக்கின்றார் மணிவாசக பெருமான். பூவார் முளரி புத்தேள் அறியா நெறி தந்தாய் பாவார் தென் சொல் பணுவல் மாலை பணி கொண்டாய் தேவா தேவர்க்கு அரசே சிறியேன் குரு துன்பம் ஆவா என்னாய் அஞ்சேல் என்னாய் அரணேயோ அந்த பூக்களில் சிறந்ததாக இருக்கக்கூடிய தாமரை, முளரின தாமரை, அந்த தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புத்தேள், அந்த பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனும் அறியாத ஒரு வழியை எனக்கு தந்தாய். அந்த பிரம்மதேவனால் காண முடியாதவனாக நீ இருக்கின்றாய். அப்படிப்பட்ட நீ எனக்கு உன்னை வழிபடக்கூடிய வழிமுறைகளை எனக்கு நீ தந்தாய். பாவார் தென் சொல் பணுவல் மாலை பணி கொண்டாய். அந்த தென் சொல் அப்படின்னா தமிழ் மொழின்னு அர்த்தம். அந்த தமிழ் மொழியில் நல்ல பாக்களை இயற்றி அந்த பணுவல்களை எல்லாம் மாலையாக அணியக்கூடிய உனக்கு அணிவிக்கக்கூடிய அந்த வேலையை நான் செய்தேன். அந்த தமிழ் மாலைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னுட்டு அவர் இறைவன் மீது பாடிய பாடல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். தேவா, தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவனே, இந்த ஒரு சிறியவனாக இருக்கக்கூடிய நான் படக்கூடிய துன்பத்தை கண்டு ஐயோ என்று என் மீது நீ இரக்கப்பட மாட்டாயா? ஆவா என்னாய் அப்படின்னா ஐயோ என்று இறங்குதல்னு அர்த்தம். என்ன, என்னை பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்ல மாட்டிக்கியே, இது தர்மமா அப்படின்னுட்டு, அரண் அப்படின்னா தர்மம், இது தர்மமா அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இறைவனை நோக்கி அழுது புலம்புகின்றார். நெஞ்சே உரையே செயலே எல்லாம் நினையென்றாய், நெஞ்சே உரையே செயலே எல்லாம் நினையென்றாய், வஞ்சே போலும் அகுதேல் இன்று வாராயோ, வஞ்சே போலும் அகுதேல் இன்று வாராயோ, பஞ்சேரடியாள் பாகா கூடல் பரமேட்டி, பஞ்சேரடியாள் பாகா கூடல் பரமேட்டி, அஞ்சேல் எண்ணாய் இதுவோ அருளுக்கு அழகு ஐயா, அஞ்சேல் எண்ணாய் இதுவோ அருளுக்கு அழகு ஐயா. அதாவது மனமொழி மெய், அந்த மனமொழி மெய்யத்தான் இதுல நெஞ்சே உரையே செயலே அப்படின்னு சொல்றார். நெஞ்சுனா மனம், உரைனா வாக்கு, செயல்னா காயம். அப்போ மனம் மொழி மெய் எல்லாமே உன்னுடையது அப்படின்னுட்டு நீ அன்றைக்கே நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்ட. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ அப்படின்னு நீ வாங்கிட்ட. அப்ப என் உடலுக்கு ஒரு துன்பம் வந்தா காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு தான். என் உடலும் உனக்கு நான் உனக்கே அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிட்டோம்ல அப்படின்னுட்டு அவரு கேட்கின்றார்.
என்னுடைய மனம், வாக்கு, காயம் எல்லாம் உன்னுடையது அப்படின்னுட்டு நீ அன்னைக்கே தீட்சை பண்ணும்போதே எல்லாத்தையும் தாரவாத்து நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நீ வாங்கி கொண்டாய் அப்படின்ட்டு. நின என்றாய். நின அப்படின்னா உன்னுடையது, சிவபெருமானுடையது என்றாய். வஞ்சே போலும், அது இன்னைக்கு பொய்த்தன்மை அடைந்திருக்கின்றது. வஞ்சன்னா பொய்னு, பொய், வஞ்சனை, பொய்மை அப்படின்ட்டு. அந்த வார்த்தையானது இன்றைக்கு பொய்யாக ஆகிவிடும் போல் இருக்கின்றது. அகுதே இன்று வாராயோ, இன்றைக்கு நீ என்ன எனக்கு அருள் செய்வதற்கு எனக்கு நீ வரமாட்டாயா என்று, இல்லைன்னா நீ இப்படி வராம இருப்பியா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கிடலாம். என்ன அது பொய் போல, அதனாலதான் நீ என் பக்கத்துல எனக்கு அருள் செய்ய வராம இருக்கிற அப்படின்னு சுவாமிகிட்ட நினைத்து வேண்டுகின்றார். பஞ்சேர் அடியாள் பாகா. அந்த அடினா திருவடின்னு அர்த்தம். அடியாள்னா திருவடியை உடையவள் மீனாட்சி அம்மை. அந்த திருவடி எப்படிப்பட்டது? பஞ்சியேர் அடியாள் அப்படின்னுட்டு. அப்போ பஞ்சு போன்ற பாதம் அப்படின்னுட்டு மென்மையான பாதம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இன்னொன்று பஞ்சுனாலே செம்பஞ்சு குழம்புன்னுட்டு ஒரு இது உண்டு. அந்த செம்பஞ்சு குழம்பு பூசிய பாதத்தை உடையவள் அப்படின்ட்டு அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னன்னா, இந்த ஆடி செவ்வாய் ஆடி வழியில பெண்கள்லாம் காலுக்கு ஒரு சிகப்பு இது பூசுவாங்க பார்த்தீங்களா, அதுக்குத்தான் செம்பஞ்சு குழம்புன்னு பேர். பொதுவாக மஞ்சள் அதில் சுண்ணாம்பை கலக்கி அது ஒரு வைத்தியம் கூட, ஒரு கிருமி நாசினி. ஆனால் அது பெண்கள் எல்லாம் அணியுவாங்க. இங்கே செம்பஞ்சு குழம்புன்னு சொல்றது சில மூலிகைகளை எல்லாம் கலந்து தயாரித்து காலுக்கு பூசுவாங்க. அந்த அம்பாளுக்கும் அந்த காலுக்கெல்லாம் பூசுவாங்க. அதைத்தான் இதை சொல்றாங்க. அப்ப செம்பஞ்சு குழம்பு பூசிய பாதத்தை உடைய மீனாட்சி அம்மை. அந்த மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் உடைய சிவபெருமான் அப்படின்ட்டு. இதுலயும் வரும், நம்ம சகலகலாவல்லி மாலையிலையும் இந்த பதப்பிரயோகம் வரும். ரொம்ப சரஸ்வதியை சொல்லும் போதும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கூடல் பரமேட்டி, அந்த கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மேலானவனே, அஞ்சேல் என்ன, பயப்படாதேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? இதுவோ அருளுக்கு அழகு ஐயா, இதுதான் உன்னுடைய அருளுக்கு அழகுத்தன்மையாக இருக்கிறதா? இது ரொம்ப நல்ல அழகா இருக்கு நீ எனக்கு செய்யக்கூடிய அருள் அப்படின்னுட்டு சுவாமியை ரொம்ப வேண்டுகின்றார் மணிவாசக பெருமாள். அரசனினுடைய கண் பார்வைக்கு கட்டுப்பட்டு தண்டலாளர்கள் மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். மணிவாசக பெருமான் இறைவனை வேண்டுகின்றார். பூக்களில் சிறந்த தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மனாலும் காண முடியாத ஒரு பெருமானே, உன்னை நான் காண்பதற்கு எனக்கு நீ நல்ல வழிமுறைகளை தந்தாய். மேலும் தமிழ் சொற்கள், அந்த தென் சொல்லாக இருக்கக்கூடிய தமிழில் அழகிய பாக்களை செய்து அந்த பாக்களால் ஆகிய மாலைகளை எல்லாம் நான் உனக்கு அணிவித்தேன். அந்த பாக்களை செய்யக்கூடிய பணியை நீ ஏற்றுக்கொண்டாய். தேவா, தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய பெருமானே, சிறியவனாகிய எனக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய துன்பத்தை பார்த்து ஐயோ என்று என் மீது நீ இரக்கப்பட மாட்டாயா? பயப்பட வேண்டாம் என்று நீ சொல்ல மாட்டாயா? இப்பொழுது நடப்பதெல்லாம் தர்மத்திற்கு ஒப்பானதா, தர்ம செயலா என்று அறத்தை கடைபிடிக்கக்கூடியவனே, அரவன் என்று பெயர் கொண்டவனே, இது தர்மமா என்று மணிவாசக பெருமான் கேட்கின்றார். மேலும் நெஞ்சு, உரை, செயல் என்று சொல்லக்கூடிய மனம், வாக்கு, காயம் எல்லாவற்றையும் உன்னுடையது என்று தீட்சை நீ தந்த அன்றைக்கே நான் எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்து விட்டேன். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது அந்த வார்த்தையானது பொய்யாகி விடும் போல இருக்கிறது. நீ இப்பொழுது இங்கு வராமல் இருந்தால் அந்த வார்த்தை பொய்யாகிவிடும்.
செம்பஞ்சு குழம்பு பூசிய பாதத்தை உடைய மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவனே, கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மேலான பரமேட்டியாகிய மேலான பெருமானே, பயப்பட வேண்டாம் என்று என்னை பார்த்து நீ சொல்ல வேண்டாமா? இதுதான் உன்னுடைய அருள் தன்மைக்கு அழகான ஒரு தன்மையா என்றெல்லாம் மணிவாசக பெருமான் இறைவனை நோக்கி வேண்டி அழுகின்றார். காவி நேரும் கண்டா நாயில் கடையான, காவி நேரும் கண்டா நாயில் கடையான, பாவியேனை பொருளா கொண்டு என் பணி கொண்டாய், பாவியேனை பொருளா கொண்டு என் பணி கொண்டாய், ஆவியோடு இவ்வுடலும் நினதே அன்றோ இன்று, ஆவியோடு இவ்வுடலும் நினதே அன்றோ இன்று, ஓவி வாடாது இருந்தால் ஆர் என் உடையானே, ஓவி வாடாது இருந்தால் ஆர் என் உடையானே. காவி நேரும் கண்டா, காவினா நீலோத்பல மலர்னு அர்த்தம். அந்த நீலோத்பல மலரை போன்ற கருமையான கண்டத்தை உடைய நீல கண்டனே, நீல நிறத்தை உடைய கண்டத்தை உடைய நீலகண்ட பெருமானே. நேரும்னா சமமான, போன்ற அப்படின்னு அர்த்தம். நாயில் கடையான பாவியேனை, நாயை விட கீழானவனாக இருக்கக்கூடிய இந்த பாவியேனை, என்னையும் ஒரு பொருளாக மதித்து கொண்டு நான் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய். உனக்கு பாடல்களை செய்தேன், அந்த பாடல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய். ஆவியோடு இவ்வுடலும் நினதே என்றோ, என்னுடைய உயிர் என்னுடைய உடல் எல்லாமே உன்னுடையது தானே அப்படின்னு கேட்கின்றார். ஏன்னா இப்போ மணிவாசக பெருமான் முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் ஒரு துறவியாகத்தான் இருக்கிறார். எப்போ இதெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறார். அதனால அவர் பெரிய அளவில் உடைமையும் ஒன்று வச்சுக்கிறார். அதனால இங்கே 2 தான் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அளவில் உடைமைன்னு இருந்தால் தானே, பெரிய செல்வந்தராக இருந்தால் தானே என் செல்வமெல்லாம் உனக்குன்னு சொல்ல முடியும். அவர் ஆரம்பத்திலேருந்து ஒரு துறவியாக இருக்கிறாரு. முதலமைச்சருக்குள்ள சம்பளத்தை கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவர் வாட்டுக்கு இருக்கிறார். அதனால தான் இங்கே 2 வார்த்தையை மட்டும்தான் போடுறாரு. ஆவி உடல் நினதே என்றோம். அப்போ பொருள் போடலை. என்ன அப்போ பொருள் போடலைங்கும் போதே அவர் எதையும் தனக்குன்னு வச்சுக்கிறாருன்னு இருக்கும். உறவு நிலையில தான் இருக்கிறார். என்ன ஆவியோடு இவ்வுடலும் நினதே என்றோம். என்னுடைய உயிரும் என்னுடைய உடலும் உனக்கு உரியது. இன்றைய தினம் என்னை விட்டு விலகி, ஓவி அப்படின்னா விலகின்னு அர்த்தம். என்னை விட்டு விலகி எந்த விதமான வார்த்தையும் சொல்லாமல் சும்மா இருந்தால் என்னை காக்கக்கூடியவர் யார்? என்னை தலைவனாக, என்னை அடிமையாக உடையவனே அப்படின்ட்டு சுவாமி மணிவாசக பெருமான் கூறுகிறார். என் உடையானே அப்படின்னா என்னை உடையவனே. அப்போ என்னை அடிமையாக கொண்டு ஆட்கொண்ட பெருமானே. என் உடையானேனா சிவபெருமான். ஆர் அப்படின்னா ஓவின்னா விலகி, வாழாதுன்னா சும்மா இருத்தல்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். பதிலே சொல்லாமல் சும்மா இருந்தேன்னா என்னை யார் காப்பாற்றுவாங்க? ஆர் அப்படின்னா என்னை காப்பவர் யார்னு அர்த்தம். ஆர்ங்கிறதுக்கு இங்கே என்னை காப்பவர் யார் அப்படின்னுட்டு பொருள். அப்போ என்னுடைய உயிர் உடல் எல்லாம் உனது என்று நான் கொடுத்து விட்டேன். இன்றைக்கு நீ என்னை விட்டு விலகி நீ சும்மா இருந்தால் என்னை காப்பவர் யாரு? என்னை அடிமையாக உடைய பெருமானே அப்படின்னு மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் கேட்கின்றார். என்று இறங்கும் அன்பர் இரு செவி ஊடே ஏங்கும். என்று இறங்கும் அன்பர் இரு செவி ஊடே ஏங்கும். கன்று
கன்று இளம் செவியில் நல் ஆண் கனை குரல் ஓசை போல கன்று இளம் செவியில் நல்லான் கனைகுரல் ஓசை போல ஒன்றிய சின்னம் காழம் காகழம் ஒலிக்கும் ஓசை ஒன்றிய சின்னம் காலம் காரணம் ஒலிக்கும் ஓசை வென்றிகொள் புரவி செந்தோள் திசையெல்லாம் விழுங்க கண்டார் வென்றிகொள் புரணி செந்தூர் இசையெல்லாம் விழுங்க கண்டார் என்று இறந்து என்று தன்னுடைய குறைகளெல்லாம் இறைவனிடத்தில் எடுத்துச் சொல்லி அந்த இறங்கும் அன்பர் இறங்கும் அன்பர் அந்த இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய மணிவாசக பெருமானினுடைய இரு செவிகளுக்குள் அந்த குதிரைகள் வரக்கூடிய சப்தங்கள் எல்லாம் கேட்கின்றது. இது எப்படி இருக்கின்றது? இரு செவி ஊடே அந்த மணிவாசக பெருமானினுடைய 2 காதுகளுக்குள் அந்த குதிரைகள் வரக்கூடிய சப்தம் கேட்கின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், ஏங்கும் கன்று இளம் செவியில் ஒரு கன்று தன்னுடைய தாயை பிரிஞ்சு ஏங்கி கொண்டு கத்திக்கொண்டு இருக்கிறது. அதனுடைய இளம் செவி, கன்றினுடைய சின்ன காது, இளமையான காது, அந்த இளம் செவியில் நல் ஆண் கனை குரல் ஓசை போல நல்ல அந்த பசு, தாய்ப்பசு, அந்த தாய்ப்பசு நான் இங்கே தான் இருக்கேன்னுட்டு ஒரு கனைப்பு சத்தத்தை கொடுக்குமா. அந்த கனைப்பு சத்தத்தை கொடுக்கக்கூடிய குரல் ஓசை அந்த கன்றினுடைய இளம் செவியில் உடனே போய் கேட்குமா. சரி, நம்ம அம்மா இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பயம் போயிருமா. அதுபோல ஒன்றிய சின்னம், அந்த நெருங்கி இருக்கக்கூடிய அந்த சின்னம்னா அந்த திருச்சின்னங்கள், எக்காலம் இந்த மாதிரி இதெல்லாம். காலம்னா எக்காலம், காகளம் அதுவும் ஒரு இசைக்கருவி. இவைகளெல்லாம் ஒலிக்கும் ஓசை. இவைகளையெல்லாம் அந்த குதிரை பாகர்கள் எல்லாம், குதிரை வீரர்கள் எல்லாம் ஒலித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த ஓசை வென்றிகொள் புரவி செந்தூள், அந்த வெற்றியை தரக்கூடிய அந்த குதிரைகளினுடைய கால்களிலிருந்து எழும்பக்கூடிய அந்த சிவந்த புழுதி, இந்த புழுதிகளெல்லாம் திசையெல்லாம் விழுங்க கண்டார். எல்லா திசைகளிலும் பரவி கொண்டு வருவதை மணிவாசக பெருமான் பார்க்கின்றார். அப்போ அந்த குதிரை வீரர்கள் ஒலிக்கக்கூடிய ஓசை இவர் காதில், மணிவாசக பெருமான் காதில் கேட்குது. அந்த புழுதியும் எங்கும் பரவி கொண்டு குதிரைகள் வேகமாக வருது, ஒரு பெரிய கூட்டம் வருது. அப்போ வரக்கூடிய இடத்துல புழுதி ஏற்படும். அந்த புழுதியும் எல்லா இடத்தையும் பரவி கொண்டு வருவதை மணிவாசக பெருமான் கண்களால் பார்க்கின்றார். இப்போ கண்ணால் பார்க்கின்றார், காதால் கேட்கின்றார் அந்த ஓசைகளை. அந்த ஓசை எப்படி மணிவாசக பெருமான் காதில் விழுந்துச்சான், அந்த சிவபெருமானாகிய அந்த பசு கத்துவது எப்படி அந்த மணிவாசக பெருமானாகிய கன்று, அந்த இளம் கன்று, அந்த இளம் கன்றினுடைய காதில் எப்படி உடனே போய் கேட்குமோ, அதுபோல மணிவாசக பெருமானுடைய காதில் கேட்டுச்சான். எவ்வளோ ஒரு ஒப்புமை பாருங்க. அப்போ சிவபெருமான் ஒரு பசு, மணிவாசக பெருமான் கன்று. அந்த கன்று தாயை பிரிஞ்சிட்டு அந்த பசு இப்போ சப்தம் போடுவது இந்த குதிரைகளினுடைய கனைப்பு ஒலி, வாத்திய ஒலி எல்லாம். அது அவர் காதில் கேட்ட உடனேயே சரி குதிரை வந்துட்டுன்னு சந்தோஷம் வந்துடும்ல. அதே மாதிரி அந்த கன்றுக்கும் நம்ம அம்மா சத்தம் கேட்குது, பக்கத்தில் தான் அம்மா இருக்காங்க, அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு அந்த கன்றுக்கும் பயம் போயிடும். அதுபோல் இந்த குதிரை சப்தம்லாம் கேட்ட உடனே மணிவாசக பெருமானாகிய அந்த கன்றுக்கும் மகிழ்ச்சி விடுகிறது. குதிரை பக்கத்தில் வந்தாச்சு, இனிமேல் நமக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுகிறதாம். நீலமலர், நீலோத்பல மலர் நீல கலரில் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த வள்ளி தெய்வானைக்கு ஒரு அம்மா தாமரைப்பூ வச்சுருப்பாங்க, ஒரு அம்மா நீலோத்பல மலர் தான் வச்சுருப்பாங்க.
சித்திரம் வரையும் போது கவனமாக வரையணும். ஒரு மலர் தாமரை மலரா, சூரியனை பார்த்தவொன்னே ஒரு தாமரை மலரும், சந்திரனை பார்த்தவொன்னே தான் நீல மலர் மலரும். அது அந்த ரெண்டு அம்பாள் கையிலையும் வித்தியாசமான கலர், இது நீல கலரில் இருக்கும், இது தாமரை பூ கலரில் இருக்கும். அந்த நீல மலர் கேதாரத்தில் இருக்குது அப்படின்னுட்டு சம்பந்த பெருமானும் சொல்கிறாங்க. தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலரிண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மகிழால மான்கன்று துள்ள வரிக்கெண்டை பாய சுனை நீலமொட்டு அலரும் கேதாரமே. நீலமொட்டு அலரும் கேதாரமே. அந்த நீலோத்பல மலரைத்தான் இதில் காவி அப்படின்னு சொல்லுவாங்க. காவினா நீலோத்பல மலர். நீலோத்பல மலரை போன்று நீல நிறத்தை உடைய கண்டத்தை உடைய சிவபெருமானே, நாயிலும் கடையவனாக இருக்கக்கூடிய இந்த பாவியேனையும் ஒரு பொருளாக மதித்து நான் செய்த அந்த திருப்பணிகளை எல்லாம், நான் செய்த அந்த ஆலய திருப்பணி, இறைவனே உனக்கு பாடக்கூடிய அந்த பாடல் திருப்பணி, இவைகளையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய். என்னுடைய உயிரும் உடலும் உனக்கு உரியது அல்லவா? இன்றைக்கு நீ என்னிடத்தில் இருந்து விலகி இருக்கின்றாய், பதில் கூறாமல் சும்மா இருக்கின்றாய். இப்படி இருந்தால் என்னை காக்கக்கூடியவர்கள் யார்? என்னை அடிமையாக உடையவனே என்று மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். இவ்வாறு பல பல கூறி தன்னுடைய குறைகளை இறந்து அந்த பெருமானிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பராகிய மணிவாசக பெருமானினுடைய 2 காதுகளிலும் இப்பொழுது அந்த குதிரை வீரர்கள் ஒலிக்கக்கூடிய அந்த திருச்சின்னம், காளம், காகளம் போன்ற இசைக்கருவிகளினுடைய ஓசை கேட்கின்றது. குதிரையினுடைய கனைப்பு ஒலி கேட்கின்றது. வீரர்களினுடைய ஆரவார ஒலி கேட்கின்றது. மேலும் இதையெல்லாம் அவருடைய காதுகளில் கேட்கின்றது. அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். மேலும் அந்த வெற்றி தரக்கூடிய குதிரைகள் வரக்கூடிய பாதையில் சிவந்த புழுதியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த சிவந்த புழுதியானது எல்லா திசைகளையும் விழுங்கி கொண்டு மறைத்து கொண்டு அந்த புழுதி வருகின்றது. அதை கண்ணால் காண்கின்றார் மணிவாசக பெருமான். இது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு கன்றானது பசுவை, தன்னுடைய தாய் பசுவை பிரிந்து விடுகிறது. அந்த கன்று தாய்ப்பசுவை நினைத்து கனைக்கின்றது. தாய்ப்பசு நான் இங்கேதான் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என்று அடையாளமாக பதிலுக்கு அந்த தாய்ப்பசுவும் கனைத்து தான் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை கூறுகின்றது. அந்த தாய்ப்பசுவினுடைய சப்தத்தை கேட்டவுடன் கன்றுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படுமோ அதுபோல இந்த குதிரைகளால் ஏற்படக்கூடிய அந்த ஒலிகள், வாத்தியங்களால் ஏற்படக்கூடிய ஒலிகள் மணிவாசக பெருமானாகிய அந்த இளங்கன்றினுடைய காதுகளில் கேட்டவுடன் மணிவாசக பெருமான் மகிழ்ச்சி அடைகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு.